ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ்னு சொல்லப்படுற பாங்க்ரா ஃபோர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. என்ன தான் நம்மளால் பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸை நம்ப முடியாமல் இருந்தாலும் கவர்மெண்ட்டே உங்களை எச்சரித்தா கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். எஸ், இங்கே சன்செட்டுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு நிறைய சைன் போர்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம இதை பற்றின சில ஸ்கேரி ஃபேக்ட்ஸ் பார்க்கலாமா? நம்பர் 1, இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சர். ஆமாங்க, இங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சில பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலர் யாரோ உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் ஃபீல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்பர் 2, நோ விசிட் ஆஃப்டர் சன்செட். இங்கே ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவே நிறைய சைன் போர்ட்ஸ் வச்சு சன்செட்டுக்கு மேலே ஃபோர்ட்குள்ளே இருக்க அனுமதி இல்லைன்னு மக்களுக்கு வார்ன் பண்ணுறதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் ஃபோர்ட்குள்ளே நைட் இருந்த யாருமே திரும்பி வந்ததில்லைன்னு அங்கே சில ஆவி நடமாட்டம் இருக்கிறதாகவும் அந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. நம்பர் 3, இந்த ஃபோர்ட் ஒரு துறவியால் சபிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த பிளேஸ் துறவிங்கள்லாம் தியானம் பண்ணுற இடமா இருந்திருக்கு. அப்போது ஒரு அரசர் இந்த இடத்துல இங்கே கோட்டை கட்டணும்னு அவர்கிட்ட கேட்டப்ப அவர் ஒரு நிபந்தனையோடு அதுக்கு ஒத்துருக்காரு. அது என்னென்னா, அந்த கோட்டையோட நிழல் அவர் மேலே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது நடக்கலை. அந்த துறவி சாபம் கொடுத்ததுனால தான் இந்த ஊரே அழிஞ்சு போனதாக சொல்கிறாங்க. இந்த ஊரில் இந்த வீட்டுக்குமே ஒரு ரூஃப் கிடையாது. ஆமாம், இங்கே இருக்கிற எல்லா வீடுமே ரூஃப்லெஸ்ஸாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை மீறி யாராவது ரூஃப் கட்ட ட்ரை பண்ணாலும் அந்த வீடே கொலாப்ஸ் ஆகி நிறைய உயிர்கள் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் 5, மர்மமான ஆக்சிடெண்ட்ஸ் இங்கே நிறைய நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் சன்செட்டுக்கு மேலே ஸ்டே பண்ணி இது நிஜமாகவே ஹாண்டட் தானான்னு செக் பண்ணுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. என்ன தான் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர்டாக டார்ச் லைட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாலும் அங்கே இருக்கிற ஒரு ஸ்டீப்பான கிணத்துல ஒரு ஆள் விழுந்திருக்காரு. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. பட் போகிற வழியிலேயே 3 பேரும் பரிதாபமாக ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கிற மக்களுக்கு இதை பற்றி ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.